10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் பயிற்சி 6.1 8வது கணக்கு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல cos alpha by cos beta equal to m மற்றும் cos alpha by sin beta equal to n என கொண்டு m ஸ்கொயர் plus n ஸ்கொயர் into cos ஸ்கொயர் beta equal to n ஸ்கொயர் என்பதை நிரூபிக்கவும்னு கேட்கப்பட்டிருக்கு. இரண்டாவது சப்டிவிஷன்ல cot theta plus tan theta equal to x மற்றும் secant theta minus cos theta equal to y எனில் x ஸ்கொயர் y பவர் 2/3 minus x y ஸ்கொயர் பவர் 2/3 equal to 1 என்பதை நிரூபிக்கவும்னு கேட்கப்பட்டிருக்கு. இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு cos alpha by cos beta equal to m மற்றும் cos alpha by sin beta equal to n என கொடுக்கப்பட்டுள்ளது. m ஸ்கொயர் plus n ஸ்கொயர் into cos ஸ்கொயர் beta equal to n ஸ்கொயர்னு காட்டணும். அப்போ இதை n ஸ்கொயர் இதிலிருந்து எழுதிக்கலாம், இருபுறமும் வர்க்கப்படுத்திக்கலாம். cos ஆல்ஃபாவை ஸ்கொயர் பண்ணுறப்ப cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை cos ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு m ஸ்கொயர் மற்றும் cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர்னு இருக்குது. கணக்கிட வேண்டியதில் இடது பக்க மதிப்பு எழுதிக்கிறோம். m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் இன்ட்டு cos ஸ்கொயர் பீட்டா n ஸ்கொயர்னு நிறுவனம். எம்மோட மதிப்பு cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் என்னோட மதிப்பு n ஸ்கொயரோட மதிப்பு cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குது. இந்த மதிப்புகளை பிரதியிட்டலாம். பெருக்கல் வெளியில் cos ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குது. ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்புலையும் cos ஸ்கொயர் ஆல்ஃபா நியூமரேட்டரில் பொதுவாக இருக்கிறதுனால cos ஸ்கொயர் ஆல்ஃபாவை வெளியில் எடுத்துடுறோம். மீதி 1/cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1/sin ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு cos ஸ்கொயர் பீட்டா. cos ஸ்கொயர் ஆல்ஃபாவை அப்படியே எழுதிட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 1 பெருக்கல் sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 பெருக்கல் cos ஸ்கொயர் பீட்டா என்பது cos ஸ்கொயர் பீட்டா பை cos ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் பீட்டா பெருக்கல் cos ஸ்கொயர் பீட்டா. முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். நியூமரேட்டரில் sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் பீட்டாவோட மதிப்பு 1 முற்றொருமை எழுதிடுறோம். பை cos ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு sin ஸ்கொயர் பீட்டா பெருக்கல் வெளியில் cos ஸ்கொயர் பீட்டா இருக்குது. cos ஸ்கொயர் பீட்டா கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கக்கூடிய மதிப்பு நியூமரேட்டரில் cos ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, டினாமினேட்டரில் பை sin ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குது. இந்த இரண்டுக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்டோம் அப்படின்னா cos ஆல்ஃபா பை sin பீட்டா ஹோல் ஸ்கொயர். cos ஆல்ஃபா பை sin பீட்டா என்பது n-இன் மதிப்பு ஈக்குவல் டு n ஸ்கொயர். n ஸ்கொயர் என்பது வலது பக்க மதிப்பாக இருக்குது. தேர்ஃபோர் m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் பெருக்கல் cos ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு n ஸ்கொயர் என்பது நிரூபிக்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷனில் cot theta ப்ளஸ் tan theta ஈக்குவல் டு எக்ஸ்ன்னும் secant theta மைனஸ் cos theta ஈக்குவல் டு ஒய்ன்னும் கொடுக்கப்பட்டு x ஸ்கொயர் y பவர் 2/3 மைனஸ் xy ஸ்கொயர் பவர் 2/3 இன் மதிப்பானது 1ன்னு காட்டணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதிக்கலாம். அதாவது cot theta ப்ளஸ் tan theta ஈக்குவல் டு x என கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் secant theta மைனஸ் cos theta ஈக்குவல் டு y என கொடுக்கப்பட்டுள்ளது. cot theta ப்ளஸ் tan theta ஈக்குவல் டு எக்ஸுங்கிறத எடுத்துக்கிறோம். cot எப்படி எழுதிக்கலாம்? cos பை சைன்னு எழுதலாம். ஸோ cos theta பை sin theta ப்ளஸ் tan என்பதை sin theta பை cos thetaன்னு கொடுத்துடலாம் ஈக்குவல் டு எக்ஸு. இந்த மதிப்பை சுருக்கலாம். டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டரை கூட்டிக்கலாம். இப்போ பொதுவான டினாமினேட்டர் என்ன வரும்? sin theta cos theta இரண்டையும் பெருக்கிக்கிறோம். முதல் மதிப்பில் cos theta வேணும் எனும் பொழுது cos மதிப்புகள் இரண்டையும் பெருக்கிக்கலாம். cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin மதிப்புகள் இரண்டையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா sin ஸ்கொயர் theta ஈக்குவல் டு எக்ஸு. cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta எனும் பொழுது 1 sin theta cos theta ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இதிலிருந்து எக்ஸ் ஸ்கொயர் கணக்கிட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 sin ஸ்கொயர் theta இன்ட்டு cos ஸ்கொயர் theta. எக்ஸ் ஸ்கொயர் என்பது 1 sin ஸ்கொயர் theta மற்றும் cos ஸ்கொயர் thetaன்னு கிடச்சிருக்குது. secant theta மைனஸ் cos theta ஈக்குவல் டு y என்ற நிபந்தனை எழுதிக்கலாம். secant என்பது 1 cos theta மைனஸ் cos theta ஈக்குவல் டு y.
1 மைனஸ் காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா எனும் பொழுது மதிப்பு காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஒய். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா என்பது முற்றொருமையை பயன்படுத்துகிற சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஒய். சைன் ஸ்கொயர் டீட்டா ஒய் மதிப்பு வேணும் அப்படிங்கிறப்ப சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா இருபுறமும் வர்க்கப்படுத்துகிற ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயரின் மதிப்பானது சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா சைன் பவர் 4 டீட்டா பை காஸ் டீட்டா பெருக்கல் காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. இது ஒய் ஸ்கொயரின் மதிப்பு. தேவையான மதிப்பை நிறுவுறதில்லை. இடது பக்க மதிப்பை என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3ங்கிற மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மதிப்பில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை பிரதியிடுவோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 பை சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா பெருக்கல் ஒய்யின் மதிப்பானது சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டான்னு ஒய்யோட மதிப்பை கொடுத்துட்றோம். பவரில் 2/3 மைனஸ் அடுத்த ப்ராக்கெட்டில் எக்ஸ் மதிப்பு 1 பை சைன் டீட்டா காஸ் டீட்டா கொடுக்குறோம். பெருக்கல் ஒய் ஸ்கொயர் என்பது சைன் பவர் 4 டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. இது ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது. டோட்டலாக ஹோல் பவர் 2/3. முதல் ப்ராக்கெட்டில் சைன் ஸ்கொயர் டீட்டா கேன்சல் ஆகிடுது. இரண்டாவது ப்ராக்கெட்டில் சைன் பவர் 4ல் ஒரு சைன் போயிடுச்சு அப்படின்னா சைன் பவர் 3 டீட்டான்னு இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 1 காஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் டீட்டா அப்படிங்கிறப்ப மதிப்பு காஸ் கியூப் டீட்டா ஹோல் பவர் 2/3ன்னு இருக்குது. மைனஸ் அடுத்த மதிப்பில் சைன் கியூப் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா என்பது காஸ் கியூப் டீட்டா ஹோல் பவர் 2/3. 1 பை காஸ் கியூப் டீட்டா என்பதை 1 பை காஸ் டீட்டா பவர் 3 ஹோல் பவர் 2/3ன்னு கொடுத்துருவோம். மைனஸ் சைன் கியூப் டீட்டா பை காஸ் கியூப் டீட்டா என்பதை சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஹோல் பவர் 3 இன்ட்டு 2/3. 3 கேன்சல் ஆகுது. 1 பை காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் 1 பை காஸ் டீட்டா வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைனை வர்க்கப்படுத்துகிறப்ப சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டாவை வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா. இரண்டு மதிப்புலையும் காஸ் ஸ்கொயர் டீட்டா டினாமினேட்டர் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1 மைனஸ் இடையில மைனஸ் குறி இருக்கிறனால மைனஸ் கொடுத்துட்றோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் என்பது காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா. காஸ் ஸ்கொயர் டீட்டா கேன்சல் ஆக போக மதிப்பு 1. தேர்ஃபோர் நிரூப வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பவர் 2/3 ஈக்குவல் டு 1 என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.